வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கோம். கருங்கல் ஃபேஷன் ஜுவல்லரி எப்போவுமே வாடிக்கையாளர் சேவையில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்குறது மட்டும் இல்லாமல், வாடிக்கையாளர் நம்ம கடைக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி வெளியே போகிறது மட்டும் இல்லாமல், அவங்களோட ஃபாலோஅப்பாக இருக்கட்டும், அவங்கள எப்போவுமே ஒரு தொடர்பில் இருக்கிற மாதிரியே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களோட நலனில் அக்கறையாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதுக்கு கூட இன்னும் ஒரு சிறப்பாக என்ன அப்படின்னா, நம்ம நகைக்கடை தங்க கடைனா அதில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கிறதுனால அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ். அதுலேயே பார்த்திங்கன்னா இப்போ விலை ஏற்றத்தினால பழைய நகைகளை நிறைய வாடிக்கையாளர் கொண்டு இது பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்குது. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பரிசோதிக்க எனக்கு தெரியும். இப்போ நான் உரசி பார்த்து இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லுவேன். சொல்லும்போது அவங்களுக்கு அதில் ஒரு திருப்தியாக இல்லை வாடிக்கையாளர். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு கருங்கல்ல முதலாக நம்ம எக்ஸ்ரே கோல்டு எக்ஸ்ரே மிஷின் நம்ம வாங்கிட்டோம். எல்லா பெரிய கடைகளில் இருந்தாலுமே நம்மளும் வாங்கிட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு இவ்வளோ தான் பியூரிட்டி, இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம வித் அவங்க கண் முன்னாடி இதை காமிச்சிடறோம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுடைய நகையை நீங்கள் கொண்டு கொடுக்கும்போது நிறைய கடைகளில் என்ன அனுபவம் இருக்குன்னா, இது ரொம்ப குறைஞ்சது, இது இப்படி அடுத்த கடைகளை குறை சொல்கிற மாதிரி. ஸோ இது நம்ம அதற்கான வாய்ப்புகளை இப்போ கொடுக்கறதில்ல. நிறைய கஸ்டமர் முன்னாடியே உருக்கி கஸ்டமர் முன்னாடியே மிஷினில் நம்ம டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்றோம். இதில் நிறைய வாடிக்கையாளர்கள் அப்படியா இது 916 தான் வாங்குகிறேன், இதை செக் பண்ணி பாருங்கள் 916 இருக்குதான்ட்டு. கண்டிப்பாக அது 916 தான் இருக்குது. இருந்துமே அவங்க நம்ம மிஷின் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக அதை கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி இது ஜஸ்ட் ஃபார் கஸ்டமர்ஸ். இதனால் நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறதுல கஸ்டமர் நம்மளுடைய வாடிக்கையாளர் திருப்தியாக இருக்கணும். அதாவது மன நிறைவோடு தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரே நோக்கத்தோடு தான் இந்த மிஷினில் நம்ம திரும்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாடிக்கையாளரே நீங்கள் உங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ ஒரு நகை செய்ய போகிறோம், பக்கத்தில் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்க கடை இங்கே இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ கண்டிப்பாக இது ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.